கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு இறந்தவனுக்கு 10 லட்சம், காய்ச்சவனுக்கு 10 லட்சம் கொடுத்துருக்காங்க இந்த அரசாங்கம். அங்க இருக்க மக்கள்லாம் எதிர்ப்பு தெரிஞ்சனால அந்த போலீஸை தடை பண்ணியிருக்காங்க. இல்லைன்னா மேல விட்டுருப்பாங்க அவங்க. அப்படி அந்த கண்ணோட்டத்தில் அவங்க இருந்திருக்காங்க. நாங்கள் செக் பண்ணோம் புளிச்சோன்னு சொல்லி ஒரு பொய்யான சொல்லி தடுத்திருக்காங்க. கோரிப்பாளையம்னு ஒரு இடத்துல சிக்கந்தனுடைய அந்த பாடி புதைக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க. ஒண்ணு அங்க இருக்கணும், ஒண்ணு இங்க இருக்கணும். ஒரு பொய்யான ஒரு செய்தியை சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு பொய்யான ஒரு இதை சொல்றாங்க. சட்ட ஒழுங்கை காப்பாற்ற கூட இந்த அரசாங்கம் முடியல. இந்த அரசாங்கமானது, இந்த திராவிட மாடல் அரசாங்கம் கடவுள் நம்பிக்கை இல்லாத அரசாங்கம், இந்துக்களுக்கு விரோதமான அரசாங்கம். கிட்டத்தட்ட 1920 அந்த வாக்குல திருப்பரங்குன்றத்துல, அந்த திருப்பரங்குன்றத்தினுடைய இருக்கக்கூடிய மலை முருகர் மலை அப்படி லண்டன் கோர்ட் சொல்லியிருக்கு. அதுக்கு பின்னாடி பல்வேறு வழக்குகள்ல 1996 அந்த வாக்குல மேல தீபம் ஏத்தணும் அப்படின்னு ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க. ஆனா தொடர்ந்து அந்த அறநிலைத்துறையும் சரி, வருகின்ற அரசாங்கம் சரி, அதை செயல்படுத்தவில்லை. அந்த காலகட்டத்தில் தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டுகளும் மேல தீபம் ஏற்றுவதற்காக இந்து முன்னணி முருக பக்தர்கள் போராட்டம் தொடர்ந்து நடத்திட்டு இருந்திருக்காங்க. மறுபடியும் சட்ட ரீதியா இன்னும் போக வேண்டும் என்பதற்காக இந்த ஹைகோர்ட்டுக்கு போனது. அந்த கோர்ட்ல மேல தீபம் ஏத்தணும் அப்படி அவங்க ஒரு உத்தரவு சொல்லியிருந்தாங்க. அந்த உத்தரவை நிறைவேற்றுவதற்கு இந்த நாத்திக அரசாங்கம், கடவுள் மறுப்பு அரசாங்கமும் அறநிலையத்துறையும் அதை செவி சாய்க்கவில்லை. திரும்பவும் கோர்ட்டுக்கு போகும்போது மத்திய போலீஸ் பாதுகாப்போடு மேல தீபமேத்திற்காக அந்த நீதிபதி சொல்லியிருந்தார். அதையும் மதிக்காம 144 தடை உத்தரவுன்னு சொல்லி அங்க யாரையும் மேல போறதுக்கு இல்லாம இந்த அரசாங்கம் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கு. ஆனா இது ஒரு சாரா தான் இருக்குது அப்படின்னு நம்ம தொடர்ந்து சொல்றோம். அது மாதிரி அதை நிரூபிக்கும் வகையில கந்தூரி விழா அப்படி சொல்லி மேல அந்த சந்தனக்கூட அந்த கொடி கம்பத்தை கொண்டுட்டு போறதுக்காக இந்த அரசாங்கம் வந்து அனுமதி கொடுத்திருக்கின்றது. எப்ப இந்த மேல 144 தடை உத்தரவு போட்டாங்களோ அதுல இருந்து 19-20 நாள் மேல வந்து விஸ்வநாதர், காசி விஸ்வநாதர் ஆலயம் மேல இருக்கு. முருகன் கோயில் கீழே மேல இருக்கு. மேல போகிற கூட யாரையும் அனுமதிக்கல. இந்த சந்தனக்கூட வந்தையுமே அவங்களுக்கு அனுமதி அப்படி கொடுத்திருக்காங்க. இந்த அரசாங்கம் சிறுபான்மையை திருப்தி படுத்தணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்துக்காக அனுமதி கொடுத்திருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய பொதுமக்கள், முருக பக்தர்கள் எல்லாம் தொடர்ந்து போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. இன்னும் தொடர்ந்து தினசரி ஏதோ ஒரு வகையில அங்க பக்தர்கள் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. அதுக்காக ஒருத்தர் உயிர் பலியும் கூட கொடுத்திருக்காரு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பிரிட்டிஷ் அரசாங்கம் இருக்கும் போது குட்டின்னு ஒருத்தர் வந்து கோயில இருந்து மேல இருந்து கீழே குதிச்சு அவரு உயிர் மாற்றிருக்காரு, தியாகம் செஞ்சிருக்காரு. அதுக்கு பின்னாடி பூர்ணச்சந்திரன் ஒருத்தர் தியாகம் செஞ்சிருக்காரு. அவர் சொல்லியிருக்காரு, ஒரு ஆடியோல பதிவு பண்ணி வெளியிட்டு இருக்காரு. கடவுள் இல்லைன்னு யாரு சொல்றாங்களோ பெரியாரினுடைய அந்த சிலை முன்னாடி தன்னுடைய உயிரை மாய்த்து இருக்கின்றார். என்னுடைய லட்சியம் மேல தெய்வம் ஏத்தணும், இதற்காக நான் தியாகம் பண்றேன். வருகின்ற காலங்களையாவது என்னுடைய உயிர் போனா கூட மேல தெய்வமேத்தவனுங்கிறதுக்காக ஒருத்தர் உயிர் பலி கொடுத்திருக்காங்க. அந்த குடும்பத்தை நேற்று கூட போய் சந்திச்சிருந்தோம். அந்த குடும்பம் அவங்க எல்லாம் திமுகவே சேர்ந்தவங்க. ஆனா நல்ல பக்தி. அந்த இறந்தவருடைய அப்பா ஒரு கோயில், சிவன் கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காரு. ரொம்ப கவலைப்படுறாங்க. அந்த குழந்தையெல்லாம் சின்ன குழந்தை, 7 வயசு 8 வயசு குழந்தை தீப தூண் வரைஞ்சு அவங்க அப்பா படத்தை வரைஞ்சு காமிச்சாங்க. அந்த இதெல்லாம் போயிருந்தோம். இன்னைக்கு வரைக்கும் அந்த திமுக வேலை செஞ்சிருக்காரு. அந்த அவருடைய அந்த இறந்தவருடைய அப்பா கல்யாணத்துக்கு கருணாநிதி ஒரு லெட்டர் எழுதியிருக்காரு, வாழ்த்து கடிதம் எழுதியிருக்காரு. அப்படி அந்த திமுக மேல பாசத்தோடு இருந்தக்கூடிய குடும்பத்தை இன்னைக்கு வரைக்கும் யாரும் திமுக இருந்து போய் பார்க்கல. நம்ம தொடர்ந்து அவருடைய இறந்தவருடைய மனைவிக்கு அரசு வேலை, நல்லா படிச்சிருக்காங்க, அரசு வேலை கொடுக்கணும். கள்ளச்சாராயம் காய்ச்சறவனுக்கு பணம் கொடுத்திருக்காங்க. கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு இறந்தவனுக்கு 10 லட்சம், காய்ச்சவனுக்கு 10 லட்சம் கொடுத்திருக்காங்க இந்த அரசாங்கம். இந்த ஒரு தியாகம் பண்ண நபருக்கு, அது அந்த கட்சியை சேர்ந்தவர்களுக்கு இதுவரைக்கும் யாரும் சென்று ஆறுதல் சொல்ற கூட அவங்க போகல அப்படிங்கிறது பெரிய வேதனை. அவங்க அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க கூட ரொம்ப வேதனைப்பட்டாங்க. நேற்று பார்த்துட்டு யாரும் எட்டி பார்க்கல, பண காசு கேட்கல, வந்து ஒரு ஆறுதல் சொல்ற கூட வரல அப்படின்னு அந்த தம்பி இறந்தவருடைய அப்பா ரொம்ப மனவேதனையோட இருந்தாங்க. அதனால இந்த அரசாங்கம் திருப்பரங்குன்றத்தில் தெய்வம் ஏற்றவனுக்காக பல்வேறு வகையில் அங்கே போராட்டம் நடந்துட்டு இருக்குது. நிச்சயமா அது போராட்டம் நடக்கும். நீதிமன்றத்தை ரொம்ப கேலி கூத்தா பண்ணிட்டு இருக்கு இந்த அரசாங்கம். இதுக்கு இந்த அரசாங்கம் பதில் சொல்ல வேண்டி இருக்கும். அவங்க மாமிசம், அந்த மேல சமைக்கிறதுக்கான ஒரு மாமிசம், பிரியாணி இதெல்லாம் வந்து போட்டிருக்காங்க. அங்க இருக்க மக்கள்லாம் எதிர்ப்பு தெரிஞ்சனால அந்த போலீஸை தடை பண்ணியிருக்காங்க. இல்லைன்னா மேல விட்டுருப்பாங்க அவங்க. அப்படி அந்த கண்ணோட்டத்தில் அவங்க இருந்திருக்காங்க. அங்க பக்கத்துல கீழே இருக்கக்கூடிய மக்கள்லாம் சேர்ந்து கடுமையா எதிர்ப்பு பண்ணணும்லையா அவங்க அதை நாங்க செக் பண்ணோம் புடிச்சோன்னு சொல்லி ஒரு பொய்யான சொல்லி தடுத்திருக்காங்க. ஆனா அவங்க எல்லாம் மேல போறதுக்கு ஈஸியா போறாங்க. அதுக்கோசரம் தான் இப்போ காலையில் 6 மணிலிருந்து மேல போகலாம். அதுக்கு வந்து ஐடென்டி கார்டு வேணும்னு சொல்றாங்க, ஆதார் கார்டு வேணும், அது வேணும், இது வேணும்னு சொல்றாங்க. இந்த கோயில் சாமி போடுறதுக்கு இவங்க பர்மிஷன் வாங்கிட்டு போக வேண்டிய நிலையில் இருக்குதுங்க. அதாவது இந்த சிக்கந்தரை கோரிப்பாளையம்னு ஒரு இடத்துல சிக்கந்தனுடைய அந்த பாடி புதைக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க. மேல எப்படி அங்க அந்த இது வந்து தெரியல. இப்ப வந்து
ஒண்ணு அங்க இருக்கணும், ஒண்ணு இங்க இருக்கணும். ஒரு பொய்யான ஒரு செய்தியை சொல்லிட்டு இருக்காங்க. அந்த சிக்கந்தனுடைய தர்கான்னு சொல்லக்கூடிய இடம் கூட கோயிலுடைய தூண்கள் இருக்குது. அந்த காலத்துல இந்த போராட்டங்கள் நடக்கிற காலத்துல வேற படைகள் ஏதாவது வருதா அப்படிங்கறதுக்காக அது இந்த டவர் சொல்றோம்ல, வாட்ச் டவர், அதுதான் அது அந்தன்னு சொல்றாங்க. வர்ற காலங்களே இது தர்கான்னு சொல்லி சொல்றாங்க. ஒண்ணு. ரெண்டாவது, அங்க அந்த தலை விருச்சம் சொல்லும் இல்லையா, அந்த மரத்துல கொண்டு போய் கடை கட்டி அந்த கொடியை கட்டி வச்சிருக்காங்க. கள்ளத்தி மரம்னு சொல்லக்கூடியதுல கொடியை கொண்டு போய் கட்டிட்டு, இது எதையாவது கொண்டு போய் எப்படி அந்த பணத்தை அங்க தூக்கிட்டு போறான்னு தெரியல. அதை கொண்டு போய் ஏதோ 2-3 இடங்கள் இருந்து இந்த இடத்த ஆக்கிரமிப்பு போகணும் அப்படி சொல்றாங்க. ஏற்கனவே இந்த கோர்ட் ஏதோ ஒரு 30 சென்டோ 33 சென்டோ சொல்லியிருக்காங்க. நாம அதுல தலையிடல. யாருமே இந்து முனி ஆகட்டும், இந்து மக்கள் ஆகட்டும், முருக பக்தர் ஆகட்டும், யாரும் அதுல தலையிடல. அவங்க அதை பாட்டு இது ஒரு 150 அடி தாண்டி இருக்கக்கூடிய இடத்துல தெய்வம் மேத்தருக்கு சட்ட ஒழுங்கு கெட்டு போயிடும்னு சொல்றாங்க. ஒரு பொய்யான ஒரு இதை சொல்றாங்க. சட்ட ஒழுங்கை காப்பாற்ற கூட இந்த அரசாங்கம் முடியல. அதனால அந்த புதைக்கனுடைய நோக்கம் அந்த இடத்த ஆக்கிரமிப்பு பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக அங்க ஏதோ பண்ணிட்டு இருக்கு. இல்ல எல்லைக்கல்லுன்னு எங்க ஆதாரம் இருக்குன்னு காமிக்கணும். அப்புறம் எல்லைக்கல்லுன்னு ஒரு 7 அடி 8 அடி இருக்கான்னு எனக்கு இதுவரைக்கும் நாங்க யாரும் பார்த்த மாதிரி தெரியல. இது வேணும்னு சொல்லி எல்லைக்கல்லுங்கிறாங்க. பொய்யான ஒரு தகவலை சொல்லி பரப்புறாங்க. அது குறிப்பா அங்க இருக்கக்கூடிய அந்த எம்பி, அந்த திமுகனுடைய எம்பி கனிமொழி அவர்களும் எல்லைக்கல்லுன்னு சொல்லி சொல்றாங்க. எல்லைக்கல் அவ்வளவு உயரமா இருக்குமாங்கிறது எனக்கு நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. அல்ல அனுமாரனுடைய படம் வரைஞ்சிருக்காங்க. எல்லைக்கல்லில் எதுக்கு அந்த படத்தை வரைகிறாங்க? மேல தெய்வம் ஏத்திருக்காங்க. அந்த குழி எதுக்கு இருக்குது? அந்த காலத்துல தெய்வம் ஏத்திட்டு இருந்திருக்காங்க. ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி அந்த தெய்வம் ஏத்திட்டு இருந்திருக்காங்க. அதனால பொய்யான ஒரு வாதத்தை வைக்கிறாங்க.